போட்டியா? இப்பதான் போட்டேன். அதான் இந்த டைலாக் சொல்லும் போது போட மாட்டாங்க. கொண்டு வாடா அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. நீ போடணும்டா டக்குன்னு. போடுன்னா போட்டுருவாமா. என்ன ரங்கா உனக்கே நியாயமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேலைக்கு அனுப்பிச்சா இல்லை வேலைக்கு போனால் ஓகே, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உங்களை நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா அவ்வளோதான். அந்த வேலைக்கு எப்படி போகக்கூடாது அப்படின்னு காரணங்கள் சொல்கிறதில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தேங்க்ஸ். எஸ் மகளே, இந்த ஒரு 5-6 ரீசன் இருக்குது. இந்த ரீசனை எல்லாம் தயவு செய்து கை விட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். சில ரீசன் காமெடியாக இருக்குது, சில இது எனக்கே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன எதெல்லாம் எந்த ரீசன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரோடிவேல். என்னென்னா காரணங்கள், எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குதுங்க ஐயா. எஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ கொஞ்சம் நாள் 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இந்த வேலைக்கு போகலை, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு 5-6 காரணத்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரேங்க ஐயா. ஐயா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. ஒரு கம்பெனினா நீங்கள் நினைக்கிறதுக்கு மாதிரி கம்பெனி இல்லை, இட்ஸ் கம்பெனி. எஸ், அதுவும் ஒரு கம்பெனி தான். ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இனிஷியலாக வேலைக்கு போகிறீங்க. அங்கே வேலைக்கு இன்ட்ரோலாம் போயாச்சு, வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. திருப்பி வந்து என்ற ரீசன் வருது, அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கல அப்படின்னு. ஏன் வேலை பார்க்கல அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அந்த கம்பெனியில் சீனியர் யாருமே இல்லையே. சீனியர் யாரும் இல்லையா? எனக்கு அதே புரியல. தம்பி, உங்களுக்கு ஒரு கம்பெனி சம்பளம் கொடுக்குது, உங்களோட திறமையை பார்த்து நீங்கள் வேலை செய்வீங்க, இந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களை நம்பி உங்களுக்கு எடுக்குது, அவ்வளோதான். அதுக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குது. கம்பெனியில் சீனியர் யாரும் இல்லை சார், நான் தான் அந்த வேலையை செய்யணும்னா, தம்பி அதுக்கு தான் தம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு சீனியர் கேட்குறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணுமா? இப்போ நல்லா கேட்குறேன்னா, கம்பெனியில் நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறீங்களா இல்லை வேலை செய்ய போகிறீங்களா? ஸோ எல்லா கம்பெனியிலும் போய் சீனியர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சீனியர் இல்லைன்னா சந்தோஷம், ஏன்னா எல்லா பொறுப்பும் உங்களுக்கு வரும், நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தப்போ ரைட்டோ நீங்கள் தான் முடிவெடுக்கிற கட்டாயத்துக்கு வருவீங்க. அப்போ லேர்னிங் நிறையா இருக்கும், அதையும் யோசிக்க மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு கம்பெனியில் உங்களுக்கான சீனியர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எம்டிகிட்ட தான் லிங்கில் இருப்பீங்க. அப்போ எம்டி எதுனாலும் டேரெக்டாக உங்கள்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணுவார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விட்டாச்சு. அதான் எப்படின்னா, கம்பெனிக்குள்ள நம்ம வேலைக்கு போனாலும் வெளியே வந்தாலும் எம்டி யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன் உங்களுக்கே தெரியக்கூடாது கம்பெனிக்குள்ள வேலைக்கு போனால். அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க, தெரியாமல் யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு ஆசைப்படாதீங்க. ஸோ சீனியர் இல்லை, கம்பெனியில் நிறைய பேர் இல்லை, 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அவாய்ட் பண்ணாதீங்க. அது நல்லதே இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சான்ஸு. ஸோ யாரெல்லாம் இந்த காரணத்தை ஆதரிக்கிறீங்க அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சார் இல்லை சார் அப்படிலாம் நாங்கள்லாம் கிடையாது, கம்பெனியில் சீனியர் இல்லைன்னா என்ன, நான் பூந்து வேலை செய்வேன் பயங்கரமாக அப்படின்னா அவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே இருக்கிறத பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்ம மெயினாக டிசைன் ஃபீல்டே நான் எடுத்துக்கிறேன்னே. டிசைன் ஃபீல்டே எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தான் ஃப்ரெஷரு படித்து முடிச்சோடனே, சார் ஒன்லி ஆட்டோமேஷன் கம்பெனி மட்டும்தான் நம்ம போவோம், ஷீட் மெட்டல் ஆகாது, அண்ட் தென் மோல்டிங் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் நான் வேலைக்கு அனுப்பாதீங்க, ஐ டோன்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படின்றீங்க. ஏன்னு புரியல ஐயா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முழு டிசைன் இன்ஜினியர் கிடையாது, நாமளே பார்த்தா அறப்படல் ஜஸ்ட் பேசிக் டிசைன் இன்ஜினியர் இல்லையா? அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே போய், ஏன்னா டிசைனுங்கிற ஒரு விஷயம் காமன் தான், அது என்ன நடக்குதுங்கிறத ஒரு வருஷம் 2 வருஷம் கற்றுக்குங்க பேசிக். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கார் கம்பெனியில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இப்போ சொல்லாதீங்க, 2 வருஷம் கழித்து சொல்லுங்கள். ஸோ அதனுடைய பேஸை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் போய் கற்றுக்குங்க. அதனால் நான் ஆட்டோமேஷன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன், இல்லை ஷீட் மெட்டல் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன், இல்லை நான் ஒரு மோல்டிங் கம்பெனிக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன்னு அடம்பிடிக்காதீங்க. நிறைய சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ் இருக்குது இன்றைக்கி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு 3D ஸ்கேனர்ஸ் இருக்குது. எப்படின்னா எங்கடா அந்த நம்ம ஜாப்பில் இருந்துச்சு, அட பார்க்கலாம் தூக்கிட்டிங்களா, அசோச்சினத்தை காணடா, அசோச்சினத்தை எங்கே தூக்கி போட்டால் தெரியலையே, வச்சுருக்கீங்களா அப்படியே கூட. ஸோ இப்போ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு மாடல் பண்ணணும் அப்படின்னா இதை 3D ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைலை வந்து 3D மாடலிங்காக மாற்றி கொடுக்குறது, இதுக்கு மட்டுமே நிறையா கம்பெனிஸ் இருக்குது உள்ள.
ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகல, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனி தான். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிக்கு நான் போக மாட்டேன், ஒரு பெரிய கம்பெனிக்கு மட்டும்தான் போவேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதுக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ரீசன் இனிஷியலாக வைக்காதீங்க. ஆஃப்டர் 2 or 3 years டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தான் போகணும். அப்போ தான் உங்களுக்கான க்ரோத்தும் இருக்கும். அடுத்தது சார், கம்பெனி ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு காரணம். ரொம்ப தூரத்துலனா எங்கேப்பா இருக்குது, பக்கத்து ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இல்லை, எங்கள் ஊரில் தான் சார். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து என்னுடைய வீடு வந்து சின்னிபாளையத்தில் இருக்குது, அதாவது நம்ம இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்குது. பட் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணபதி இல்லை வடவள்ளி அந்த மாதிரி அதர் சைடில் இருக்குது அப்படின்னா, சார் அந்த கம்பெனி தூரமாக இருக்குது, அதனால் நாங்கள் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் வேணால் அங்கே ஒரு கம்பெனி கட்டி விடவா, வேலைக்கு போகலாமா அங்கேயே? என்னங்கய்யா இதெல்லாம் ஒரு காரணமாங்கய்யா? ஒன்று அது பக்கத்தில் ரூம் எடுத்து அங்கேருந்து வேலை செய்யுங்க, இல்லை டெய்லி போயிட்டு வாங்க, அது உங்கள் சௌகரியம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பைக் இதை வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ்லாம் ஒரு காரணம் சொல்லாமாங்கய்யா? ஏதோ இங்கேருந்து, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிற கம்பெனிக்கு தான் போக மாட்டோம். ஆனால் இங்கேருந்து துபாயில் கம்பெனினா துபாய்க்கு வேணால் போயிட்டு வருவோம். ஃபாரினில் வேலைன்னா ஓகே, பட் லோக்கலில் இங்கே வேலைக்கு போகிறதுனா நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு புரியல. ஸோ டிஸ்டன்ஸில் ஒரு காரணம் காட்டாதீங்க. அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ்லேயும் இன்னும் பிரச்சனை இருக்குது. கம்பெனி வந்து நிறைய பேர் என்னென்னா சிட்டி சென்டர் சார், அதாவது பக்கத்தில் ஷாப்பிங் மால் சார், லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் சார். அப்படி ஆப்போசிட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் சார். வேறு என்ன பசங்க அடிக்கடி போகிற இடம், பக்கத்தில் பீச்சும் இருக்கணும் சார். அப்புறம் வேறு பீச்சு வேறெல்லாம் முடிஞ்சு அவினாசி ரோட்லேயே வேலை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஒன்று நடுவால் கட்டி வச்சு சுற்றி இதெல்லாம் கட்டி விடணும். உங்களுக்கு கம்பெனிங்கிறது கொஞ்சம் ஒதுக்குப்புறம் பார்த்தாங்க இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்கே இருக்குதோ அதுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா எப்படி? நிறைய பேர் எனக்கு அது காரணம் சொல்லுங்க சார், கம்பெனியில் அந்த கம்பெனியில் போனால் பக்கத்தில் கடைகளே இல்லை சார், எங்கே சார் போய் சாப்பிட்றது? அப்போ கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன பட்டினி கிடக்கிறாங்களா? இல்லை கேட்குறேன், கம்பெனியில் என்ன பட்டினி கிடக்கிறாங்களா? அந்த கம்பெனி ஓடலையா? இத்தனை வருஷம் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரலையா? என்னங்க அப்போ அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி தாங்க நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன் உங்களுக்கு என்னென்னா, இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்மளுக்கு சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே கம்பெனிக்குள்ளேயுமே உட்காந்துக்கணும், ஜாலியாக உட்காரணும், நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா பேர் எதிர்பார்க்குறீங்க. சமூகமாக வீடியோஸில் நம்ம போட்டாச்சு, அதை பற்றி நம்ம அடுத்த வாரங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் ஒரு மணிக்கு வேலைக்கு போனேன், இன்டர்வியூ போனேன், அங்கே ஒரு ஆட்டோகேட் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறாங்களாமா, சாலிடாக்ஸ்லாம் எதுவும் இல்லை சார், எப்படி சார் அங்கே வேலைக்கு போகிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு டவுட், அப்போ தான் நீங்கள் டிசைன் இன்ஜினியரா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நீங்கள் டிசைன் இன்ஜினியர் தானே. அப்போ டிசைன் இன்ஜினியர்னால் டிசைனில் வேலை இருந்தால் தானே போகணும். ஏன் சாஃப்ட்வேரை கட்டிட்டு எழுதுறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் ஓகே, சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் தானே வேலை செய்வேன், அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டிசைன் இன்ஜினியர் தானே, அப்போ டிசைன் இருந்தால் அங்கே போய் டிசைன் தான் நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு குடமாக கிட்டத்தட்ட மலைமலையாக ட்ரம்மாக வந்து காரணங்களை சொல்லக்கூடாது. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை வந்து நான் பென்சிலில் வரையலாம். இல்லை பென்சில்லாம் எனக்கு வரி தெரியாது, அதனால் நான் குழந்தை பசங்க வரையிறது. அது எப்படி சார் நான் வரையிறது? நான் எவ்வளோ வரி ஆள், எனக்கு வந்து இங்கு பேனா கொடுங்க, இல்லாட்டி எனக்கு ஸ்கெட்ச் கொடுங்க, ஒன்லி ஸ்கெட்சில் தான் நான் படம் வரைவேன்னு சொல்ல முடியுமா? ஐயா, படம் வரையணும் அவ்வளோதான். அது பென்சிலில் வரைஞ்சா என்ன, பேனாவில் வரைஞ்சா என்ன, படம் வந்துச்சா இல்லையா, அவ்வளோதான் கதை. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணிங்களா இல்லையா, எது சாஃப்ட்வேரில் பண்ணால் தான் என்ன. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகே, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சார் அப்படின்னா ஆட்டைகளில் மட்டும் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமா, இது கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே போங்க, டிசைன்னா என்ன நடக்குது கம்பெனிக்குள்ளே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த கம்பெனியில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறமா அடுத்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போங்க. அடுத்து ஒரு சாலிடாக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்குள்ள அடுத்தது போய்க்கலாம். நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணாதீங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து. நீங்கள் போக போக வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கங்க. ஐ எம் ஸ்பெஷலைஸ்டு இன் கேட்டே, அதனால் அதில் மட்டும் போவேன், சூப்பர். இப்போ நம்ம எதில் ஸ்பெஷல்னு நம்மளுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷலாக இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் இனிஷியலாக அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனியில் பாண்டு போடுறாங்க சார், 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்கிறாங்க, சர்டிஃபிகேட்லாம் யாராவது கேட்குறாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு நான் போகிறதா வேண்டாமா? என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கம்பெனி பாண்டு போடுது, அந்த கம்பெனி 2 வருஷம் பாண்டு போடுறாங்க, ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்களா இல்லையா? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பாண்டு போட்டால் போட்டு ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஏன் 2 வருஷம் கூட ஒரு கம்பெனியில் முழுசாக உங்களால் இருக்க முடியாதுன்னா, இல்லை சார் வேறு ஏதாவது பெட்டராக அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் என் கம்பெனிக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என் கம்பெனியில் வேலை செய்யாமல் அடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்? என் கம்பெனிக்கு வந்தால் என் கம்பெனிக்கு உட்காந்து என் கம்பெனி எப்படி முன்னேற்றலாம், எப்படி டிசைன்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணலாம், கிரியேட்டிவ் யோசிக்கலாம்னு யோசிப்பீங்களா? இல்லை அடுத்த கம்பெனி எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களா? நியாயமாக இருக்காராக்கா?
யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு 2 வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஒரு கம்பெனிக்கு போங்க, பிரச்சனையே இல்லை. இல்லை சார் அதை விட இடையில ஏதாச்சும் பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஓடி போயிடுவீங்க. அப்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் ஓடிடணும் கரெக்டாக. அப்போ கம்பெனியே 2 வருஷம் உங்களுக்கு இருக்க தான் சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் நம்ம சைட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். என்னென்னா வெறும் 15,000 சம்பளத்தை கொடுத்துட்டு 2 வருஷம் அதே சம்பளத்தில் வச்சுருந்தா நம்மவும் அதில் போகக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷனாக நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ வாண்டு போகிறாங்கன்னா ஓகே சார் நான் ஒர்க் பண்ணுறேன், மொதல் வருஷம் எனக்கு 15,000 சம்பளம், 2வது வருஷம் எனக்கு என்ன போஸ்டிங் ப்ரொமோஷன் கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பளம் மினிமம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க, அது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை சார் நான் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இப்போ வேலைக்கு எடுத்திருக்கீங்க, இப்போ இருந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வைப்பீங்க, இல்லை நீங்கள் மினிமமாக நான் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணணும்னா மினிமம் எனக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுவீங்கன்னு ஒரு ஸ்லாப் சொல்லுங்கள் சார். அது ஓகேனா நான் 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறேன், பிரச்சனை கிடையாது. சம்பளத்துக்காக தானே அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மாறுறோம், அதே சம்பளம் இதே கம்பெனியில் கொடுத்தா ஜாலியாக வேலை செஞ்சுட்டு போகலாம்ல. இப்போ வந்து என்னன்னா புதுசாக இப்போ தான் அங்கே ஒரு ரீசன் சொல்லலாம்ல. என்னன்னா சார் கம்பெனிக்கு போனால் இன்டர்வியூங்கிறது ஒரு 5 ரவுண்ட் இருக்கணும். எப்படி 5 ரவுண்டு உட்காரணும். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு, அப்புறம் டெக்னிக்கலு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர், அப்புறம் குரூப் டிஸ்கஷன் ஜிடி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு தானே போகிறீங்க, எதுக்கு இத்தனை ரவுண்டு கேட்குறீங்க? கம்பெனிக்கு லெவலாம் அன்றைக்கெலாம் போனீங்கன்னா உங்களை மூஞ்சியை பார்த்தா ஓகே வேலை செய்வான் செய்ய மாட்டான், இவனுக்கு தெரியும் தெரியாதுன்னு முக்கால்வாசி கண்டுபிடிச்சிட்றாங்க. மீதி டூல் டெஸ்ட் பண்ணால் போதும்ப்பா, மீதியெல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கம்பெனிக்கு ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் தம்பி டூல் டெஸ்ட் பண்ணுறது மட்டும் வரைஞ்சி கொடுப்போம் அப்படின்னா, சார் அங்கே போனால் சார் எதுவுமே கேட்கலையா சார், கம்பெனி நல்லா இருக்குமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா ஒரு மனுஷன் அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூவே வைக்காமல் ஈஸி ப்ராசஸில் வேலை கொடுக்குறாரு. உங்களுக்கு வேலை முக்கியம் இல்லை, கொஸ்டின் உங்களை கேட்கலைங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமாக உங்களுக்கு நிறையா ரவுண்டு வைக்கணும்னா சொல்லுங்கள். நான் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணி ஒரு 5-6 ரவுண்டை சேர்த்து வச்சு விட்றேன், உட்காந்து ஜாலியாக எழுதிட்டு மட்டும் போங்க. பட் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அதில் ஹை பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணாலும் உங்களுக்கு வேலை கொடுவேன். அப்போ யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மினிமம் 90% மார்க் எடுத்தால் தான் நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லுவேன். எல்லாம் எடுத்துருவோமா 90%? ஐயா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க வேலை கிடைக்கிறதுக்கு. ஒரு கம்பெனியில் 2 ரவுண்ட் இருக்கும், 3 ரவுண்ட் இருக்கும், காட்பீடு வைப்பாங்க வைக்காம இருப்பாங்க. இது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தது. அதனால் இது இன்டர்வியூ சில கம்பெனிலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். வந்தோடனே பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. சரி ஓகே தம்பி சாஃப்ட்வேர்லாம் தெரியுமா, நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும் அப்படின்னா சரி ஓகேப்பா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு போக மாட்டாங்க, நம்ம பசங்க போக மாட்டாங்க. ஏன்னா சார் கம்பெனியில் இன்டர்வியூ வைக்கல சார், என்னை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவாங்க உங்களையே, என்ன தான் பண்ணிடுவாங்க. அப்படி வேலைக்கு தானே கூப்பிட்றாங்க. அது உங்களுக்கு மூஞ்சியை பார்த்தோடனே ஓகே பிரகாசம் எப்படி வந்துச்சா பிரகாசமாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறான். இதில் என்னங்கய்யா நீங்கள் நிறையா ரவுண்டெல்லாம் கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கய்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ஃபுட்டு. இது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு இன்ஜினியராக இதை நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு தான். கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. பட் இதை எதிர்பார்க்குறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு இன்ஜினியராக கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு கொளுத்து வேலைக்கு போகிறோம் இல்லை கட்டட வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஓகே சார் அங்கேயே குடிசை போட்டுக்கலாங்க சார், ஒரு குடிசை ஒன்று போட்டு கொடுங்க சார், சாப்பாட்டுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா சார், ரேஷனில் அரிசிலாம் வாங்கி கொடுப்பீங்களா சார் அப்படின்னு ஏன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஐயா நம்ம லேபர்ஸ் கிடையாது, வி ஆர் இன்ஜினியர்ஸ். அதை எப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? இன்னும் போய் இந்த மாதிரி கூலிக்காரங்க மாதிரி நம்ம வந்து கேட்குறது நல்லதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி லேபர் கடைகளில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். ஸோ நாம் ஒரு இன்ஜினியராக இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு 2,000 சம்பளத்தை சேர்த்து கேளுங்கய்யா, தப்பே கிடையாது. சார் சம்பளம் ஒன்று சேர்த்து கொடுங்க சார், பிரச்சனை இல்லை. 15 சொல்கிறீங்க, ஒரு 13 இல்லை ஒரு 18, ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு 18 பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க தைரியமா. சார் சோறு போடுவீங்களா, ரூம் கொடுக்குங்களான்னு கேட்குறதே என்ன பொறுத்தளவுக்கு தான். பட் கொடுத்தா வாங்கிக்கிங்க, அதுக்காக கொடுத்தா வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுத்தா வாங்கிக்கிங்க. இதில் என்ன ரீசன் அதிகமாக வருதுன்னா, சார் கம்பெனியில் அக்காமடேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்களாம்மா, ஃபுட்டு கொடுக்குறது இல்லையாம்மா. சார் ஒரு கம்பெனியில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க சார், ஆனால் அக்காமடேஷன் நம்மளை பார்த்துக்க சொல்கிறாங்க சார். எப்படி தம்பி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறதே பெருசு தான். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி கம்பெனி வந்து அக்காமடேஷன் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அடுத்து வளகாப்பு நடத்தணும், காது ஊற்றி எல்லாமே கம்பெனி பண்ணிடணுமா? நீங்கள் கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க, அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் எதிர்பார்த்து போங்க. சரிங்களா? இது எல்லாம் காரணமாக தயவுசெய்து எடுத்துகிட்டு வராது. இனிமேல் யார்ட்டையும் சொல்லாதீங்க. எப்படி காரணம்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிடும். இது 2 முன்னாடி போட்டு அவ்வளோதான். ஸோ அதை கேளுங்க. ஸோ வேறு என்ன மாதிரியான ரீசன்லாம் இருக்குது அப்படிங்கிறத புதுசாக யாராச்சும் ரீசன் நீங்கள் எதுவும் கேட்டுருந்தீங்க அப்படின்னா வரக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகம் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி இதே மாதிரியே காலங்காலமாக வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
ஜாப் தேடுறவங்களுக்காகவே நாங்கள் வந்து பார்த்தோன்னா வேலை வாங்கி தர்றதுக்காக புதுசாக மறுபடியும் நம்ம பழசு ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் செல் திருப்பியும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஜாப் சீக்கர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான ஏற்பாடு நாங்களே பண்ணி தரோம். அல்லது நம்ம எம்இசியில் நடத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான எனக்கு ஒரு லிங்க்கும் கீழே தான் இருக்கும். அது பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேரியர் கைடன்ஸ் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்கும். நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.